ஹாய் டிஎன்பிசி ட்ரீமர்ஸ். எக்கனாமிக்ஸில் நம்ம ஸ்கூல் புக் கண்டென்ட்டை விட நம்மளுக்கு அவுட் சோர்ஸ், அதாவது சிலபஸில் உள்ள கண்டென்ட்டை கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டில் உள்ள மாதிரி நம்ம சர்ச் பண்ணி படிச்சிட்டோன்னா கண்டிப்பாக கொஷின்ஸ் அட்டன் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ எஸ்டிஜினாலே நம்மளுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு 17 இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 17ல் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வறுமை, செகண்ட் வந்து பசி, வறுமை, அதுக்கப்புறம் பசி இதாகும், அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் வரும். ஸோ அப்போ நல்லா படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் பெற்றலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வறுமை ஒழிப்பு வந்து ஒழிச்சிடணும். அதுக்கடுத்து நம்மளுக்கு பசி இல்லாத வாழ்க்கை கிடச்சிரும், ஆரோக்கியமான ஹெல்த் கிடச்சிரும், கல்வி கிடச்சிரும், பாலின சமத்துவம் நம்மளுக்கு வந்துடும். அடுத்து 6th வந்து அடுத்த கட்டம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு 6 நாள் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நீர் ஞாபகம் வருமா? ஸோ அந்த நீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வந்து அதுக்கப்புறம் ஆற்றல், கரண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7னா கரண்ட்டு. ஸோ நீரும் கரண்ட் இருந்துச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு பொருளாதாரம் வந்து டெவலப் ஆயிரும். ஸோ பொருளாதாரம் டெவலப் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணிச்சுன்னா நம்மளுடைய அதாவது நம்மளை சமமாக நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ் அது போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம சஸ்டைனபிளாக வந்துட்டோம். அப்போ நம்ம ஒரு 11 வீடு கட்டுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 12னா நம்ம நிறையா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 13 அப்படின்னா நம்ம இந்த வந்ததை நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி அந்த நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து சுற்றுச்சூழல் அஃபெக்ட் ஆகிற மாதிரி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. 14, 15 நீரும் நிலமும், அதாவது கடல் வாழ் உயிரினங்கள், அதுக்கடுத்து நிலத்தை நம்ம எந்த எஃபெக்டும் பண்ணாத மாதிரி நம்ம கொண்டு வரணும். 16, 17 ஒன்று வரும், அமைதி அண்ட் கூட்டாண்மை. அமைதியாக இருந்தால் தான் நம்ம கூட்டு குடும்பமாக ஆள முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 17யுமே நீங்கள் ஒரு 2-3 தடவை ரிவைஸ் பண்ணி நல்லா டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த பிக்சரையும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட பிடிஎஃப் என்ன நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி சப்ஸ்கிரைப்.